ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ன்றது என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட எக்ஸிக்யூஷன் ஆர்டரை சேஞ்ச் பண்றதுதான் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜாவாவில் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்காக 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பிரேக் ஸ்டேட்மெண்ட். நார்மலா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது சம் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஆர் நம்ம பிரேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணிடும். சரியா? நார்மலா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எங்க கொடுக்கணும்னா ஒன்னு லூப்குள்ள கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்விட்சுக்குள்ள கொடுக்கணும். சரியா? இதை தவிர வேற ஏதாவது பிளேஸ்ல நம்மளால பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ சப்போஸ் நான் லூப்குள்ள கொடுக்குறேன்னா அந்த லூப்பை பிரேக் பண்ணிடும். ஸ்விட்சுக்குள்ள கொடுக்குறேன்னா அந்த கேஸ் பர்டிகுலர் கேஸ் பிளஸ் அதோட ஸ்விட்சை பிரேக் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்டோட யூஸ் என்ன அப்படின்றது. சப்போஸ் நம்ம நெஸ்டட் லூப் அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஒரு லூப்குள்ள இன்னொரு லூப் அப்படின்றத நமக்கு நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்றோம். அந்த நெஸ்டட் லூப்ல நான் அவுட்டர் லூப்ல பிரேக் கொடுத்திருந்தேன்னா என்டையர் லூப்பையுமே வந்து நமக்கு பிரேக் பண்ணிட்டு போயிடும். இன்சைட் லூப்பையும் பிரேக் பண்ணிடும், அவுட் சைட் லூப்பையும் பிரேக் பண்ணிடும். சப்போஸ் நான் வந்து இன்சைட்ல இருக்கிறதுல நான் பிரேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்சைட் லூப்பை மட்டும் அந்த டைம் பிரேக் பண்ணிடும், தென் அவுட் சைட் லூப்பை வந்து திரும்ப அகைன் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட் இப்போதைக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட்றது ஒரு ஸ்விட்ச்ல ஒரு கேஸ் ஆர் ஒரு லூப்பை பிரேக் பண்ணும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்றது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை தவிர பிரேக் cannot be used outside a loop. லூப்புக்கு வெளியிலையும் கொடுக்க முடியாது ஆர் ஸ்விட்ச் அதை தவிர. ஸோ தட் மீன்ஸ் ஒன்னு ஸ்விட்ச்ல கொடுக்கலாம் ஆர் லூப்ல தான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் an int I equal to 0, I less than or equal to 10, I plus plus. ஸோ ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார் லூப்ல if I equal to 2, ஸோ எப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த பிரேக் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த லூப்பையே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். இப்போ இந்த ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபர்ஸ்ட் உள்ள வரும் int I equal to 0 அப்படின்னு நமக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணிடும். ஸோ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ஆன் கண்டிஷன் செக் பண்ணும். எஸ் கண்டிஷன் ட்ரூ. தென் உள்ள போகும். உள்ள போயிட்டு இஃப் I equal to 2, தட் மீன்ஸ் 0 equal to 2 இல்ல, அப்போ பிரேக்குக்குள்ள போகாது. வெளியில வந்து எனக்கு ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். ஐயோட வேல்யூ 0. தென் I இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். தென் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ. அகைன் உள்ள போயிட்டு 1 equal to 2 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ பிரேக்குக்குள்ள போகாது. எனக்கு I வந்து 1 அப்படின்னு சொல்லி அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணிடும். தென் அகைன் I பிளஸ் பிளஸ் ஐயோட வேல்யூ 2 இன்க்ரீஸ் ஆகும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூ உள்ள போயிடும். 2 equal to 2 ஆனும்போது கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆனவனே எனக்கு இந்த என்டையர் லூப்பும் அப்படியே பிரேக் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு இருந்துச்சுன்னா இங்க இருக்க ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இங்க நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கலன்றனால என்டையர் ப்ரோக்ராமும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பிரேக் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது. தென் செகண்ட் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தோம். ஒன்னு பிரேக் ஸ்டேட்மெண்ட் வித்தின் லூப்குள்ள கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஸ்விட்சுக்குள்ள ஏதாவது ஒரு கேஸ்ல கொடுத்துருக்கணும். இதை ரெண்டு தவிர வேற எங்கேயும் கொடுத்தோம்னா பிரேக் வந்து கம்பைல் டைம் எரர் காமிக்கும். அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம்ல int I equal to 10, if I equal to 2 இருந்தா பிரேக் பண்ண சொல்லி எழுதிருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்விட்சோ ஆர் ஒரு லூப்போ நம்ம எழுதல. லூப் மீன்ஸ் ஃபார் லூப், ஒயில் லூப், டு ஒயில் எங்க வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்க நமக்கு எந்த ஒரு லூப்புமே இல்லைன்றனால இந்த பிரேக்ன்றது நமக்கு லூப்ல கொடுக்கலாம் ஆர் ஸ்விட்ச்ல கொடுக்கலான்ட்டு நமக்கு எரர் வரும். ஸோ அதுக்கு எப்போ வரும்னா கம்பைல் டைம்லேயே வந்துடும். அதான் கம்பைல் டைம் எரர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதான் பிரேக் ஸ்டேட்மெண்டோட கான்செப்ட். தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட்றது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்டோட எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்றது என்னன்னா ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அந்த ப்ரீவியஸ் அகெயின் அதோட கண்ட்ரோல் ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கே போயிடும். பிரேக்ன்றது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கண்ட்ரோலை கொண்டுட்டு போகும். கண்டினியூன்றது ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கண்ட்ரோலை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் என்னன்றது. பட் பிரேக் வந்து ஸ்விட்ச்லயும் யூஸ் பண்ணலாம்
அண்ட் லூப்பிங்லயும் யூஸ் பண்ணலாம். பட் கண்டினியூன்றது லூப்பிங்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேற எங்கேயும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சரியா? சோ அதான் the continuous statement skips the current iteration. ஒரு கண்டிஷன் செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா அந்த கரண்ட் ஐட்ரேஷன் வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணிட்டு கண்ட்ரோல் முன்னாடியே கொண்டுட்டு போயிடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரோக்ராம்ல நான் ஒரு இன்டீஜர் அரே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அரே கான்செப்ட் நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு. இங்க என்னன்னா, ஒரு இன்டீஜர் அரே வேரியபிள் இருக்கு, அதுல சம் வேல்யூஸ் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த லைன்ல என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ஃபார் லூப் என்னன்னா ஃபார் ஈச், இது ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன ஆகும்னா நார்மல் சேம் அஸ் ஃபார் மாதிரியே தான். பட் இங்க ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார்ல நமக்கு அந்த ஐ வேல்யூ வச்சு ப்ராசஸ் பண்ணோம், இங்க டைரக்டா அரேல உள்ள வேல்யூவை அந்த ஐ பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும். இன்டீஜர் அரே அதுல சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், தென் இங்க ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். இப்போ உள்ள ஐ ஈக்குவல் டு 3 பார்த்துக்கோ. தட் மீன்ஸ் இந்த 3ன்ற வேல்யூவை நம்ம ரீச் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கண்டினியூ. அகைன் என்ன ஆகும்னா கண்ட்ரோல் வந்து இந்த அதுக்கப்புறம் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாம கண்ட்ரோல் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கே போயிடும். இப்போ நான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்றேன். ஐல ஃபர்ஸ்ட் 1 இருக்கும். சரியா? இஃப் 1 ஈக்குவல் டு 3 கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ கண்டினியூக்குள்ள போகாது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும், அவுட்புட் 1. தென் அகைன் ஃபார் லூப்ல நெக்ஸ்ட் வேல்யூவை பாயிண்ட் பண்ணோம் 2. ஐ ஈக்குவல் டு இப்போ கரண்டா 2 இருக்கு, 2 ஈக்குவல் டு 3 செக் பண்ணோம். அகைன் கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ கண்டினியூக்குள்ள போகாது, 2ன்றது நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிடும். தென் ஐயோட வேல்யூ நெக்ஸ்ட் அரே எலமெண்ட்டுக்கு போகும் 3. ஸோ இங்க வந்து 3 ஈக்குவல் டு 3 அப்படின்னு செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ, ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்தவொடனே அதுக்கப்புறம் இருக்க ஸ்டேட்மெண்ட் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்ப இது எக்ஸிக்யூட் ஆகாம கண்ட்ரோல் அகைன் இங்க போயிடும். அப்ப 4 அப்படின்றதுக்கு போயிடும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 4 ஈக்குவல் டு 3 இல்ல நமக்கு 4 பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகும். ஸோ என்டையர் எலமெண்ட்டும் அரேல நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுனால ஃபார் லூப் முடிச்சுட்டு வெளியில வரும். ஸோ இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட்றது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்றது அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்போதைக்கு டெம்பரரியா ஸ்கிப் பண்ணிட்டு தென் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அதான் கண்டினியூக்கும் பிரேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு. தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். மெயினா நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எங்கே யூஸ் பண்றோம்னா ஒரு மெத்தடுக்குள்ள நம்ம யூஸ் பண்றோம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்றோம். இப்போ நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குன்னா அந்த செட் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதும் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குமா, அந்த ரிசல்ட்டை இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்க இருந்து கால் பண்ணமோ அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அப்போ ரிட்டர்ன் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா எக்ஸிகியூஷனோட கண்ட்ரோலை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த ரிட்டர்ன் கொடுப்போம். ஈவன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலைன்னா கூட நம்மளோட கண்ட்ரோல் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ரிட்டர்னுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் இங்க ஒரு மெத்தட் நான் வச்சிருக்கேன், மெயின் மேலேயோ மெயின் கீழேயோ எங்கேயோ வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்ட் ஆட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. equal to 10 plus 20 or something. Return okay. இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், இது ஒரு நார்மல் மெத்தட், மெயின் மெத்தட் இது. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணதுக்கு அப்புறம் எங்க இருந்து எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும்னா மெயின் மெத்தட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ உள்ள போய் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இந்த ரிட்டர்ன் டெமோன்ற இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆன உடனே இங்க நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது நார்மலா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும், rd.add. ஸோ இதான் வந்து மெத்தட் காலிங் அப்படின்னு சொல்றோம் இந்த பிளேஸ.
இங்க இருந்தா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம், அது இங்க ஜாவால மெத்தட்னு சொல்றோம். மெத்தடை நம்ம கால் பண்றோம். ஸோ இந்த மெத்தடை கால் பண்ணோடனே நார்மலா இந்த கண்ட்ரோல் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெத்தட் இந்த ப்ரோக்ராம்ல எங்க இருக்கு, ஆட்ன்ற மெத்தட் அப்படின்றத செக் பண்ணும். ஸோ நார்மலா ஆட்றது நமக்கு இங்க இருக்கா, இங்க போயிட்டு தென் இந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுல இருக்க ஸ்டேட்மெண்ட் int c equal to 10 plus 20 add I result c ல சேவ் ஆயிடும். இங்க ரிட்டர்ன் கொடுக்கும்போது அகைன் இந்த ரிசல்ட் இந்த c ல ஸ்டோர் பண்ணி இருக்க வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ எங்க கிடைக்கும்னா இங்க வந்துடும். ஸோ இங்க 30 அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, it transfers the return statement is mainly used in methods. So நார்மலா மெத்தட்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். அந்த மெத்தடை டெர்மினேட் பண்றதுக்காக it transfers control back to the caller statement. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதும் இந்த கண்ட்ரோல எக்ஸிகியூஷன் கண்ட்ரோல இந்த இடம் என்ன ஆகுதுன்னா காலர் ஸ்டேட்மெண்ட் இதை தான் சொல்றாங்க. ஸோ இதுக்கு கண்ட்ரோல ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். தென் சப்போஸ் ஈவன் மெத்தட் டசன்ட் இன்க்ளூட் எனி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், இந்த மெத்தட்ல நமக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா கூட, சப்போஸ் இந்த இடத்துல இருந்து நான் கால் பண்ணியிருக்கேன் பட் இங்க ரிட்டர்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லைனாலும் கண்ட்ரோல் நமக்கு எங்கதான் வரும்னா இங்கதான் வரும். பட் என்னன்னா கண்ட்ரோல் வந்துடும், பட் இங்க இருக்க வேல்யூ நமக்கு கிடைக்காது. அந்த வேல்யூவும் சேர்ந்து நமக்கு வரணும் அப்படின்னா அப்ப ரிட்டர்ன் சி கொடுக்கும்போது சில இருக்க வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும். இதுல நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் பை எ மெத்தட் மஸ்ட் பி கம்பேட்டபிள் வித் ரிட்டர்ன் டைப் ஸ்பெசிஃபைட். ஸோ இங்க நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ரிட்டர்ன் பண்றோமோ, இங்க சின்றது இன்டிஜர், கண்டிப்பா இங்க ரிட்டர்ன் பண்ற டேட்டா டைப் தான் இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப்பாவும் இருக்கணும். ஸோ இங்க ரிட்டர்ன் பண்ற வேல்யூ இன்டிஜர், நான் இதோட ரிட்டர்ன் டைப் ஃப்ளோட்னு கொடுக்குறேன்னு வை, கண்டிப்பா எரர் காமிக்கும். நம்ம என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்றோமோ அந்த வேல்யூவோட டேட்டா டைப் என்னவோ அந்த டேட்டா டைப் தான் கம்பல்சரி இங்க இருக்கணும். அதான் சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட், சப்போஸ் நம்ம இங்க ஏதாவது ஒரு வேரியபிள், இப்ப நான் இங்க ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு இப்படி சேவ் பண்றேன் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த சேவ் பண்ற வேரியபிளும் கம்பல்சரி அங்க என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அந்த ரிட்டர்ன் ஆகுற டேட்டா டைப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் ரெண்டு கண்டிஷன். டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன்ட் பை எ மெத்தட் மஸ்ட் பி கம்பேட்டபிள் வித் ரிட்டர்ன் டைப். ஸோ என்ன ரிட்டர்ன் டைப் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அதுவும் ரிட்டர்ன் பண்ற வேல்யூ சேமா இருக்கணும். தென் வேரியபிள் ரிசீவிங் ஏ வேல்யூ, என்ன வேரியபிள் நமக்கு ரிசீவ் பண்ணுதோ அந்த வேரியபிளோட டேட்டா டைப்பும் சேமா இருக்கணும். ஸோ இதான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றது.